எரேமியா அதிகாரம் 14. மழை தாழ்ச்சியை குறித்து எரேமியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். யூதா துக்கிக்கிறது, அதன் வாசல்கள் பெலனற்று கிடக்கிறது. தரை மட்டும் குனிந்து கரிகருத்து திரிகிறார்கள். எருசலேமின் கூக்குரல் எழும்புகிறது. அவர்களில் பிரபலமானவர்கள் தங்கள் சிறுவர்களை தண்ணீருக்கு அனுப்புகிறார்கள். இவர்கள் பள்ளங்களுக்கு போய் தண்ணீரை காணாமல் வெறும் பாத்திரங்களோடே திரும்பி வருகிறார்கள். வெட்கி நாணி தங்கள் தலையை மூடிக்கொள்ளுகிறார்கள். தேசத்தின் மேல் மழை இல்லாததினால் தரை வெடித்திருக்கிறது. பயிர் செய்கிறவர்கள் வெட்கி தங்கள் தலையை மூடிக்கொள்ளுகிறார்கள். வெளியின் பெண்மானும் குட்டி போட்டு புல் இல்லாததினால் அதை விட்டு ஓடிப்போகும். காட்டு கழுதைகள் மேடுகளில் நின்று வலுசர்பங்களைப் போல் காற்றை உட்கொள்ளுகிறது. புல் இல்லாததினால் அவைகளுடைய கண்கள் பூத்து போகிறது என்றார். கர்த்தாவே, எங்கள் அக்கிரமங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சியிட்டாலும் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்யும். எங்கள் சீர்கேடுகள் மிகுதியாயிருக்கிறது. உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் அதன் இரட்சகரே, நீர் தேசத்தில் பரதேசியைப் போலவும் ராத்தங்க இறங்குகிற வழிப்போக்கனைப் போலவும் இருப்பானேன். நீர் விடாய்த்து போன புருஷனைப் போலவும் இரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியைப் போலவும் இருப்பானேன். கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே. உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டும் இருக்கிறதே. எங்களை விட்டு போகாதிரும். அவர்கள் தங்கள் கால்களை அடக்கி கொள்ளாமல் அலைய விரும்புகிறார்கள் என்று கர்த்தர் இந்த ஜனத்தை குறித்து சொல்லுகிறார். ஆகையால் கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிராமல் இப்பொழுது அவர்கள் அக்கிரமத்தை நினைத்து அவர்கள் பாவங்களை விசாரிப்பார். கர்த்தர் என்னை நோக்கி, நீ இந்த ஜனத்துக்கு நன்மையுண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம். அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை. அவர்கள் தகன பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் பிரியமாய் இருப்பதில்லை. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்குவேன் என்றார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நீங்கள் பட்டயத்தை காண்பதில்லை, உங்களுக்கு பஞ்சமும் வருவதில்லை. உறுதியான சமாதானத்தையே இவ்விடத்தில் உங்களுக்கு தருவோம் என்றார் என்று தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு சொல்லுகிறார்களே என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோடே பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். ஆதலால் நான் அனுப்பாதிருந்தும் என் நாமத்தை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இந்த தேசத்திலே பட்டயமும் பஞ்சமும் வருவதில்லை என்கிற தீர்க்கதரிசிகளை குறித்து, இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவார்கள். அவர்களிடத்தில் தீர்க்க தரிசனம் கேட்கும் ஜனங்களும் எருசலேமின் வீதிகளிலே பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அழிந்து அவர்களும் அவர்கள் மனைவிகளும் அவர்கள் குமாரரும் அவர்கள் குமாரத்திகளும் அடக்கம் பண்ணுவார் இல்லாமல் கிடப்பார்கள். அவர்களுடைய பொல்லாப்பை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் கண்களிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். என் ஜனம் என்கிற குமாரத்தியாகிய கன்னிகை மகா வேதனையுள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறாள். நான் வெளியே போனால் இதோ பட்டயத்தால் கொல்லப்பட்டவர்கள், நகரத்தில் வந்தால் இதோ பஞ்சத்தால் வருந்துகிறவர்கள். தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் ஒன்றும் அறியாமல் தேசத்தில் அலைகிறார்கள் என்னும் இந்த வார்த்தையை அவர்களுக்கு சொல் என்றார். யூதாவை முற்றிலும் வெறுத்தீரோ? சீயோன் உம்முடைய ஆத்மாவுக்கு அரோசிகமாயிற்றோ? நாங்கள் ஆரோக்கியம் அடையக்கூடாதபடி எங்களை ஏன் அடித்தீர்? சமாதானத்துக்கு காத்திருந்தோம், ஒரு நன்மையும் இல்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. கர்த்தாவே, எங்கள் தீமையையும்
எங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை அருவருக்காதிரும். உமது மகிமையின் சிங்காசனத்தை கனவீனப்படுத்தாதேயும். எங்களோடே உமக்கு இருக்கிற உடன்படிக்கை அபத்தமாகாதபடி எங்களை நினைத்தருளும். புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வருஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? அல்லது வானங்கள் தானாய் மழைகளை கொடுக்குமோ? எங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நீர் அல்லவோ அதை செய்கிறவர். ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் இவைகளை எல்லாம் உண்டு பண்ணினீர். எரேமியா அதிகாரம் 15. கர்த்தர் என்னை நோக்கி, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது. இவர்கள் என் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி இவர்களை துரத்திவிடு. எங்கே புறப்பட்டு போவோம் என்று இவர்கள் உன்னை கேட்டால், நீ அவர்களை நோக்கி, சாவுக்கு ஏதுவானவர்கள் சாவுக்கும், பட்டயத்துக்கு ஏதுவானவர்கள் பட்டயத்துக்கும், பஞ்சத்துக்கு ஏதுவானவர்கள் பஞ்சத்துக்கும், சிறையிருப்புக்கு ஏதுவானவர்கள் சிறையிருப்புக்கும் நேராய் போக வேண்டும் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லு. கொன்று போட பட்டயமும், பிடித்து இழுக்க நாய்களும், பட்சித்து அழிக்க ஆகாயத்து பறவைகளும், பூமியின் மிருகங்களும் ஆகிய 4 விதமான வாதைகளை நான் அவர்கள் மேல் வர கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவுமாக்கிய மனாசே எருசலேமில் செய்தவைகளின் நிமித்தம் அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைய பண்ணுவேன். எருசலேமே, யார் உன்மேல் இறங்குவார்கள்? யார் உன்மேல் பரிதபிப்பார்கள்? யார் உன்னிடத்திற்கு திரும்பி உன் சுக செய்தியை விசாரிப்பார்கள்? நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய். ஆகையால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை அழிப்பேன். நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசத்தின் வாசல்களில் அவர்களை தூற்றுக்கூடையால் தூற்றி போடுவேன். என் ஜனங்கள் தங்கள் வழிகளை விட்டு திரும்பாதபடியினால் நான் அவர்களை பிள்ளைகள் அற்றவர்களாக்கி அழிப்பேன். கடற்கரை மணலை பார்க்கிலும் அதிக விதவைகள் அவர்களில் உண்டாயிருப்பார்கள். பட்டப்பகலிலே பாழாக்குகிறவனை தாயின் மேலும் பிள்ளைகளின் மேலும் வரப்பண்ணுவேன். அவர்கள் மேல் பட்டணத்தின் கலகத்தையும் பயங்கரங்களையும் விழப்பண்ணுவேன். 7 பிள்ளைகளை பெற்றவள் களைத்து போகிறாள். அவள் தன் பிராணனை விட்டுவிட்டாள். இன்னும் பகலாயிருக்கையில் அவளுடைய சூரியன் அஸ்தமித்தது. வெட்கமும் இலச்சையும் அடைந்தாள். அவர்களில் மீதியாயிருக்கிறவர்களையோ அவர்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக பட்டயத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் தாயே, தேசத்துக்கெல்லாம் வழக்குக்கும் வாதுக்கும் உள்ளானவனாய் இருக்கும்படி என்னை நீ பெற்றாயே. ஐயோ, நான் அவர்களுக்கு வட்டிக்கு கொடுத்ததும் இல்லை, அவர்கள் எனக்கு வட்டிக்கு கொடுத்ததும் இல்லை. ஆனாலும் எல்லாரும் என்னை சபிக்கிறார்கள். உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். வடக்கே இருந்து வரும் இரும்பையும் வெண்கலத்தையும் இரும்பு நொறுக்குமோ? உன்னுடைய எல்லா பாவங்களின் நிமித்தமும் உன்னுடைய எல்லா எல்லைகளிலும் நான் உன் ஆஸ்தியையும் உன் பொக்கிஷங்களையும் கிரயமில்லாமல் சூறையிடுவிப்பேன். நீ அறியாத தேசத்தில் உன் சத்துருக்கள் வசமாக நான் உன்னை தாண்டி போக பண்ணுவேன். உங்கள் மேல் எரிய போகிற அக்கினி என் கோபத்தினாலே மூண்டது என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். தேவரீர் என்னை நினைத்து என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என் நிமித்தம் நீதியை சரிக்கட்டும். உம்முடைய நீடிய பொறுமையின் நிமித்தம் என்னை வாரிக்கொள்ளாதிரும். நான் உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்று அறியும். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை. உமது கரத்தின் நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன். சலிப்பினால் என்னை நிரப்பினீர்.
என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானேன். நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றைப் போலவும் வற்றிப்போகிற ஜலத்தைப் போலவும் இருப்பீரோ? இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை இரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். எரேமியா அதிகாரம் 16. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி அவர், நீ பெண்ணை விவாகம் பண்ண வேண்டாம், இவ்விடத்தில் உனக்கு குமாரரும் குமாரத்திகளும் இருக்க வேண்டாம் என்றார். இவ்விடத்திலே பிறக்கிற குமாரரையும் குமாரத்திகளையும் இந்த தேசத்தில் அவர்களை பெற்ற தாய்களையும் அவர்களை பெற்ற பிதாக்களையும் குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மகா கொடிய வியாதிகளால் சாவார்கள். அவர்களுக்காக புலம்புவாரும் அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. நிலத்தின் மேல் எருவாவார்கள், பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் மடிந்து போவார்கள். அவர்களுடைய பிரேதம் ஆகாசத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாக்கும். ஆகையால் நீ துக்க வீட்டில் பிரவேசியாமலும் புலம்ப போகாமலும் அவர்களுக்கு பரிதபிக்காமலும் இருப்பாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சமாதானத்தையும் கிருபையையும் இரக்கத்தையும் இந்த ஜனத்தை விட்டு எடுத்து போட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேசத்திலே பெரியோரும் சிறியோரும் சாவார்கள். அவர்களை அடக்கம் பண்ணுவார் இல்லை, அவர்களுக்காக புலம்புவாரும் இல்லை. அவர்கள் நிமித்தம் கீறிக்கொண்டு மொட்டை அடித்து கொள்வாரும் இல்லை. செத்தவர்கள் நிமித்தம் உண்டான துக்கத்தை ஆற்ற அவர்களுக்கு அப்பம் பங்கிடப்படுவதும் இல்லை. ஒருவனுடைய தகப்பனுக்காவது ஒருவனுடைய தாய்க்காவது துக்கப்படுகிறவர்களுக்கு தேற்றரவின் பாத்திரத்தை குடிக்க கொடுப்பாரும் இல்லை. நீ அவர்களோடே புசித்து குடிக்க உட்காரும்படி விருந்து வீட்டிலும் பிரவேசியாயாக. ஏனெனில் இதோ இவ்விடத்திலே நான் உங்கள் கண்களுக்கு முன்பாகவும் உங்கள் நாட்களிலுமே சந்தோஷத்தின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் ஓய பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீ இந்த வார்த்தைகளை எல்லாம் இந்த ஜனத்துக்கு அறிவிக்கும்போது அவர்கள் உன்னை நோக்கி, கர்த்தர் எங்கள் மேல் இத்தனை பெரிய தீங்கை கூறுவானேன் என்றும், நாங்கள் செய்த அக்கிரமம் என்ன, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக செய்த எங்கள் பாவம் என்ன என்றும் கேட்பார்களானால், நீ அவர்களை நோக்கி, உங்கள் பிதாக்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொண்டு என் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளாமல் என்னை விட்டுவிட்டார்களே. நீங்கள் உங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக கேடாக நடந்தீர்களே. இதோ உங்களில் ஒவ்வொருவரும் என் சொல்லை கேளாதபடிக்கு உங்கள் பொல்லாத இருதய கடினத்தின்படி நடக்கிறீர்கள். ஆதலால் உங்களை இந்த தேசத்திலிருந்து நீங்களும் உங்கள் பிதாக்களும் அறியாத தேசத்திற்கு துரத்தி விடுவேன். அங்கே இரவும் பகலும் அந்நிய தேவர்களை சேவிப்பீர்கள். அங்கே நான் உங்களுக்கு தயை செய்வதில்லை. ஆதலால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இனிமேல் சத்தியம் பண்ணாமல் இஸ்ரவேல் புத்திரரை வட தேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலும் இருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்தனுப்புவேன். இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரராக்கிய அநேகரை அழைத்தனுப்புவேன். இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும்
எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறது. அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறதில்லை. அவர்களுடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாயிருக்கிறதும் இல்லை. முதலாவது, நான் அவர்களுடைய அக்கிரமத்துக்கும் அவர்களுடைய பாவத்துக்கும் இரட்டிப்பாய் நீதியை சரிக்கட்டுவேன். அவர்கள் என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை சீ என்று அருவருக்கப்படத்தக்க தங்கள் காரியங்களின் நாற்றமான விக்கிரகங்களினாலே நிரப்பினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் பெலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமும் ஆக்கிய கர்த்தாவே, புறஜாதிகள் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உம்மிடத்தில் வந்து மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனம் இல்லாத பொய்யையும் மாயையும் கைப்பற்றினார்கள் என்பார்கள். மனுஷன் தனக்கு தேவர்களை உண்டு பண்ணலாமோ? அவைகள் தேவர்கள் அல்லவே. ஆதலால் இதோ இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன். என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன். என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள். எரேமியா அதிகாரம் 17. யூதாவின் பாவம் இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிப்பீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. உயர்ந்த மேடுகளின் மேல் பச்சையான மரங்கள் அண்டையில் இருந்த அவர்களுடைய பலிப்பீடங்களையும் அவர்களுடைய தோப்புகளையும் அவர்கள் பிள்ளைகள் நினைக்கும்படி இப்படி செய்திருக்கிறது. வயல் நிலத்தில் உள்ள என் மலையே, நீ உன் எல்லைகளில் எல்லாம் செய்த பாவத்தின் நிமித்தம் நான் உன் ஆஸ்தியையும் உன் எல்லா பொக்கிஷங்களையும் உன் மேடைகளையும் கூட சூறையிடுவிப்பேன். அப்படியே நான் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீதானே விட்டுவிடுவாய். நீ அறியாத தேசத்தில் உன்னை உன் சத்துருக்களுக்கு அடிமையும் ஆக்குவேன். என்றென்றைக்கும் எரியத்தக்க என் கோபத்தின் அக்கினியை மூட்டிவிட்டீர்களே. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தரவெளியில் கரளையாய்ப்போன செடியைப் போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளின் திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவையங்காத்தும் குஞ்சு பொறிக்காமற் போகிற கௌதாரிக்கு சமானமாய் இருக்கிறான். அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே மூடனாயிருப்பான். எங்கள் பரிசுத்த ஸ்தானம் ஆதி முதற்கொண்டு உயர்ந்த மகிமையுள்ள சிங்காசனமாய் இருக்கிறது. இஸ்ரவேலின் நம்பிக்கையாக்கிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாக்கிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். கர்த்தாவே, என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை இரட்சியும், அப்பொழுது இரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. இதோ இவர்கள் என்னை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தை எங்கே? அது இப்பொழுது வரட்டும் என்கிறார்கள். நானோ உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன், இதற்கு நான் மிஞ்சி நடக்கவில்லை. ஆபத்து நாளை விரும்புகிறதும் இல்லை என்று நீர் அறிவீர். என் உதடுகளிலிருந்து புறப்பட்டது உமக்கு முன்பாக செவ்வையாயிருந்தது. நீர் எனக்கு பயங்கரமாயிராதேயும். தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம். நான் வெட்கப்படாமல் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக. நான் கலங்காமல்
அவர்கள் கலங்குவார்களாக. தேவரீர் தீங்கு நாளை அவர்கள் மேல் வரப்பண்ணி இரட்டிப்பான நொறுக்குதலால் அவர்களை நொறுக்கும். கர்த்தர் என்னை நோக்கி, நீ போய் யூதாவின் ராஜாக்கள் வரத்தும் போக்குமாயிருக்கிற இந்த ஜனங்களின் புத்திரருடைய வாசலிலும் எருசலேமின் எல்லா வாசல்களிலும் நின்று கொண்டு அவர்களுடனே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த வாசல்களில் பிரவேசிக்கிற யூதாவின் ராஜாக்களும் எல்லா யூதரும் எருசலேமின் எல்லா குடிகளுமாகிய நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் ஓய்வு நாளில் சுமைகளை எடுத்து அவைகளை எருசலேமின் வாசல்களுக்குள் கொண்டு வராதபடிக்கும், ஓய்வு நாளில் உங்கள் வீடுகளிலிருந்து சுமையை வெளியே கொண்டு போகாதபடிக்கும், ஒரு வேலையையும் செய்யாதபடிக்கும் உங்கள் ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாயிருந்து, நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ கேளாமலும் தங்கள் செவிகளை சாயாமலும் போய் கேளாதபடிக்கும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கும் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினார்கள். நீங்களோவெனில் ஓய்வு நாளில் இந்த நகரத்தின் வாசல்களுக்குள்ளே சுமையை கொண்டு வராதபடிக்கும், ஓய்வு நாளில் ஒரு வேலையையும் செய்யாமல் அதை பரிசுத்தமாக்கும்படிக்கும் என் சொல்லை கேட்பீர்களானால், அப்பொழுது தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறவர்களும் இரதங்களின் மேலும் குதிரைகளின் மேலும் ஏறுகிறவர்களுமாக்கிய ராஜாக்களும் ராஜகுமாரர்களும் அவர்கள் பிரபுக்களும் யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் இந்த நகரத்தின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பார்கள். இந்த நகரமும் என்றைக்கும் குடியுள்ளதாயிருக்கும். யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் சுற்றுப்புறமான ஊர்களிலும் பென்யமீன் தேசத்திலும் பள்ளத்தாக்கான சீமையிலும் மலை நாட்டிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் சர்வாங்க தகனங்களையும் பலிகளையும் போஜன பலிகளையும் தூப வர்க்கங்களையும் ஸ்தோத்திர பலிகளையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவார்கள். நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கும் ஓய்வு நாளிலே சுமையை எருசலேமின் வாசல்களுக்குள் எடுத்து வராதிருக்கும்படிக்கும் என் சொல்லை கேளாமற் போனீர்களாக்கில், நான் அதன் வாசல்களில் தீ கொளுத்துவேன். அது எருசலேமின் அரமனைகளை பட்சித்தும் அவிந்து போகாதிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.